சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தன் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் எண்ணம் என் இதயம் கொண்டா, ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகிறா. தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டா, ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகிறா. வீண் பெருமை எண்ணில் இடம் பெற்றா, முள்மூடி பார்த்திட ஏங்குகிறார். வீண் பெருமை எண்ணில் இடம் பெற்றார், முள்மூடி பார்த்திட ஏங்குகிறார். சிலுவை நாதர் இயேசுவின் திருந்திட பாவிக்காய் அழுகின்றார், வருந்திட பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திட பாவிக்காய் அழுகின்றார், வருந்திட பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகிறார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகிறார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகள் யாவரையும் கர்த்தருக்குள் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையை கர்த்தர் எங்களுக்கு வழிநடத்தி கொடுக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு அருளுகிறீர். உமக்கே மகிமையாண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்து பரவி கொண்டிருக்கிற இந்த வாதைகள் வியாதிகள் ஒருவரையும் அணுகாதபடி கர்த்தர் வேலி கட்டி காத்தருள ஆசீர்வதிக்க உம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட கிரியை நடப்பிக்கிறீர். கர்த்தர் எங்களோடு பேசுகிறீர். உமக்கே மகிமை உண்டாகட்டும். துதி கணம் மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17-18 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்ற இடத்திற்கு கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொண்ட கொல்கதா மலைக்கு அவர் சென்றார். அங்கே இவருடைய 2 பக்கத்திலும் 2 கள்ளர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு நடுவிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவை அவர் சுமந்து சென்ற சிலுவை அது எவ்வளோ கனமானது என்று அதை பற்றி சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுறாங்க. சிலுவையின் அந்த வெயிட்டு 150 கிலோ என்று. அதனுடைய நீளம் 15 அடி என்றும் அகலம் 8 அடி என்றும் சொல்லுறாங்க. இந்த சிலுவையிலே, இந்த கனமான சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போனார். இந்த சிலுவையிலே அவரை ஆணிகளால் கடாவப்பட்டார். அந்த ஆணி, சிலுவையிலே அவரை அறைந்த ஆணியின் நீளம் 8 அங்குலம் என்றும் அதனுடைய அகலம் 3/4 அங்குலம் என்றும் சொல்லுறாங்க. சிலுவை, இந்த சிலுவை என்ற பதம் வேதத்திலே அநேக இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 87 இடங்கள் என்று எண்ணி பார்த்தவங்க சொல்லுறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்கதா மலையிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையில் அறையப்பட்டது நிசான் மாதம் என்றும் 15ஆம் தேதி கிபி 30ஆம் ஆண்டு என்று சொல்லுறாங்க. அது நமக்கு தெரிந்த கணக்கில் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டது. கர்த்தர் சிலுவையிலே அறையப்பட்டு அவர் ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையிலே அறையப்பட்டது நமக்காக. சிலுவை என்ற சொல் அது ஒரு புனிதமானது. ஆகவே தான் கிறிஸ்தவ ஆலயங்களில் சிலுவை ஆலயத்தின் உள்பகுதியில்
ஆலயத்தின் உச்சியில மேல் பகுதியில் கிறிஸ்தவ ஆலயங்கள் என்ற அடையாளமாக ஒரு புனித சின்னமாக ஆலயத்தில் பார்க்கலாம். கிறிஸ்தவ மக்கள் தாங்கள் அணிந்திருக்கிற நகைகளில் கூட சிலுவையை அவங்க அணிஞ்சிருப்பாங்க. தங்கத்தில் சின்ன ஒரு சிலுவை செய்து கழுத்தில் போட்டிருப்பாங்க. அது ஒரு புனிதமாக கருதப்படுகிறது. ஆனால் உண்மையில் சிலுவை என்பது அது சாபத்தின் சின்னம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும் போது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே அவர் சொல்லுவார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிங்க. கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேத மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் மரத்திலே தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். சிலுவை மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று யார் சொன்னது? வாசிங்க. இரவிலே அவன் பிரேத மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளிலே தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். மரத்திலே தூக்கி போடப்பட்டவன் அவன் தேவனாலே சபிக்கப்பட்டவன். அப்போ மரம் என்பது, சிலுவை மரம் என்பது அது ஒரு சாபத்துக்கு ஏதுவானது, சாபத்தின் அடையாளம், சாபத்தின் சின்னம். ஆனால் இன்றைக்கு அது புனிதமானது. சிலுவை புனிதமானது. அதை நாம் புனிதமாய் கருதுகிறோம், அதை நாம் கனப்படுத்துகிறோம், மதிக்கிறோம், பரிசுத்தமாய் எண்ணுகிறோம். எப்படி சாபமான ஒரு சின்னம் அது புனிதமான சின்னமாய் மாறினது? ஆண்டவராகிய இயேசு அதில் தொங்கினதுனால. அந்த சாபத்தை அவர் சிலுவையிலே நீக்கி போட்டதுனால, அவர் சுமந்து தீர்த்ததுனால அது புனிதமானது. ஆகவே சிலுவை என்றால் அது நமக்கு மிகுந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கக்கூடிய ஒன்று. சிலுவை என்றால் அநேகர் பயப்படுவாங்க. ஏன்னா துன்பம் வரும். சிலுவை என்றால் அது சோதனை, அது ஒரு பிரச்சனை, நமக்கு அது வேதனையான ஒன்று என்று கருதுவாங்க. அல்ல, அதை விட நன்மைகள் அதிகம். சிலுவையிலேயே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எத்தனை எத்தனை பெரிய காரியங்கள் நமக்காக செய்திருக்கிறார். பேதுரு தன்னுடைய நிருபத்திலேயே அவர் எழுதுவார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் சிலுவையின் மீது நம்முடைய பாவங்களை சுமந்தார். அப்படி மாத்திரம் அவர் சுமக்காமல் இருந்திருந்தால் நம்முடைய பாவங்கள் நம்மோடு கூட இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்விலே பாவங்கள் இருக்குமே, ஆனால் அவன் ஆசீர்வாதங்களை பார்க்கிறது கஷ்டம். மேன்மை அடைவது, உயர்வை பெறுவது, நன்மையை அனுபவிக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமமான காரியம். ஏனென்றால் வேதம் அப்படி சொல்லுகிறது. எரேமியா 5:25 உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி வரக்கூடிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தடுப்பது உங்கள் அக்கிரமங்கள். இவைகள் உங்களுடைய அக்கிரமங்கள் இவைகளை தடை பண்ணுகிறது. வாசிங்க. பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாது இருக்கிறது. உங்கள் பாவங்கள் உங்களுடைய வாழ்விலே நன்மைகளை தடை செய்கிறது. அப்படிப்பட்ட பாவம் நம்முடைய வாழ்விலே
நமக்கு முட்டுக்கட்டையாய் இராதபடிக்கு நம்முடைய பாவங்களை ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே தன் சரீரத்திலே அவர் சுமந்தார். நமக்கு விடுதலை, பாவத்திலே விடுதலை. ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக சிலுவையிலே மரித்தார். என்னோட பாவத்தை அவர் சிலுவையிலே தன் சரீரத்திலே சுமந்தார் என்று விசுவாசிக்கிறவங்க எல்லாருக்கும் விடுதலை உண்டு. பாவத்தினின்று மாத்திரம் அல்ல, சாபத்தினின்றும் நமக்கு விடுதலை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசித்தோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவராகிய இயேசு நமக்காக சாபமானார். வாசிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி கிறிஸ்து நமக்காக சாபமானார். சிலுவையிலே நம்முடைய பாவத்தை மாத்திரம் அல்ல, நம்முடைய சாபங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். பாவ சாபங்கள் மாத்திரமல்ல, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நம்முடைய பகைகளையும் அவர் சிலுவையிலே கொன்றார். வாசிங்க. பகையை சிலுவையினால் கொன்று, பகையை சிலுவையினால் கொன்று, அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகை என்பது பிரிவினையை உண்டாக்கக்கூடிய ஒரு நடுச்சுவர், தடுப்பு சுவர். அதை உடைத்தார். நடுவில் இராதபடிக்கு பகையை சிலுவையிலே கொன்றார். பாவ சாபங்கள், பகைகள் மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணம் இதையும் சிலுவையிலே சுமந்தார். ஆணியடிக்கப்பட்டது இவைகள் மீதும். ஏன்? நியாயப்பிரமாணம் 10 கற்பனை நல்லது தானே, ஏன் அதையும் சேர்த்து சிலுவையில் அறையணும்? ஆவியானவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தின் 10 கற்பனைகள் அந்த கையெழுத்து, அது மனிதனுக்கு அது விரோதமான ஒன்று. ஆகவே நடுவில் இராதபடிக்கு அதை எடுத்து ஆணியடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். நமக்கு எதிரடையாகவும், மனுஷருக்கு எதிரடையான ஒன்று நியாயப்பிரமாணத்தின் சட்டதிட்டங்கள். மனிதனுக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து, ஆம், நமக்கு விரோதமானது, அது நமக்கு எதிரடையானது, அதில் நமக்கு அனுகூலம் இல்லை. ஏன் நியாயப்பிரமாணம் அப்படி அமைஞ்சிருச்சு? அந்த கையெழுத்தை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையிலே அதுவும் ஆணியடிக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தை எடுத்து விட்டார். அதற்கு பதிலாக புதிய ஏற்பாட்டிலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்ற ஒரு புதிய பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கையெழுத்து, ஆம், நியாயப்பிரமாணத்தின் 10 கற்பனைகள் தேவனால் எழுதப்பட்ட ஒன்று. அது மோசே உடைச்சிட்டான். 2ஆம் தரம் கர்த்தர் மோசேயை சீனாய் மலை சிகரத்துக்கு அழைத்தார். 2வது முறை 40 நாட்கள் உபவாசம் இருந்தான். தேவன் சொல்ல சொல்ல மோசே தன் கையினால் எழுதி எடுத்தான். ஆகவே தான் அது கையெழுத்து. 10 கற்பனை நியாயப்பிரமாணம் கையெழுத்து. அது நடுவில் இராதபடிக்கு அதையும் சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டது. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் அது அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. நியாயப்பிரமாணம் ஒருவனையும் பூரணப்படுத்தவில்லை என்றும் வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10, 11, 2 வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக
முன்னதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறதே. நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகள் எல்லாவற்றையும் கை கொள்ளாவிட்டால் அதில் ஒன்று மீறினாலும் அனைத்தையும் மீறினதுன்னு அர்த்தம். ஆகவே சாபம் யாராலும் செய்ய முடியல, கை கொள்ள முடியல. ஆகவே அடுத்த வசனத்தில் பார்க்கலாம், நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்திலே அவன் பூர்ணமாக்கப்படல. நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கி அவனை பூர்ணத்துக்கு நடத்தவில்லை. ஆகவே அப்படிப்பட்ட பிரமாணம் சிலுவையில் அது ஆணி அடிக்கப்பட்டது. வேதத்தில் பார்த்தா அந்த நியாயப்பிரமாணத்தை குறித்து 10 கற்பனையை குறித்து அது ஒரு பலவீனமான பிரமாணம். அதனால மனிதனை பூர்ணப்படுத்த முடியல, பூர்ணமான ரட்சிப்பின் பாதையில் நடத்த முடியல. ஆகவே தான் நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும் படிக்கு தன்னுடைய குமாரனை பூமிக்கு பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் அது ஒரு பலவீனமான பிரமாணம். அதனால மனிதனை பூர்ணத்துக்கு நடத்த முடியல. பூர்ண ரட்சிப்பு, பூர்ணமான ஒரு மீட்பு, பூர்ணமான ஒரு பாவ மன்னிப்பு இவைகளெல்லாம் அதில் உண்டாகல. மாம்சத்திலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் வசிங்க நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. ஆமா, தேவனே செய்யும்படிக்கு தான் தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் தான் தேவகுமாரனாய் வெளிப்பட்டார். நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அதை நிறைவேற்றி கொடுத்தார். ஆகவே நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனையும் பூர்ணப்படுத்தவில்லை. அது ஒரு பலவீனமான பிரமாணம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம், நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. எதையும் பூர்ணப்படுத்தல, யாரையும் பூர்ணப்படுத்தல. அது பூர்ணத்துக்கு நடத்தக்கூடிய பிரமாணம் இல்லை. இன்னும் எசேக்கியேலில் சொல்லப்பட்டு இருக்கும், எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் பேசும்போது எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 25வது வசனம், ஆகையால் நன்மைக்கு ஏதுவல்லாத கட்டளைகளையும் ஜீவனுக்கு ஏதுவல்லாத நியாயங்களையும் நான் அவர்களுக்கு கொடுத்தேன். கர்த்தர் கொடுத்தார். நன்மைக்கு ஏதுவல்லாதது, ஜீவனுக்கு ஏதுவல்லாதது நியாயப்பிரமாணம். ஆகவே தான் அதை எடுத்து கொடுத்தவரே அதை எடுத்து சிலுவையில் அறைந்து விட்டார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோஸ் சபைக்கு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். 15வது வசனத்தில், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாவங்களை மாத்திரமல்ல, சாபங்களை மாத்திரமல்ல, பகைகளை மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்தையும் சிலுவையில் அறைந்தார். அடுத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனம், ஆளுகை, அதிகாரங்கள், சாத்தானுடைய ஆளுகை, சாத்தானுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே அறைந்து எல்லாவற்றிலும் அவர் ஜெயம் சிறந்தார், வெற்றி சிறந்தார். ஆண்டவராகிய இயேசு அதற்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் பூமிக்கு வந்ததே அவருடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஏன்? சிலுவை
மரணத்தை நிறைவேற்ற. 2 காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது அங்கே. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படி. சாத்தானை சிலுவை மரணத்தில் தான் அழிக்க முடியும். அவன் மரணத்துக்கு அதிகாரி. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அவர் அப்படியானார். சிலுவையிலே அறையப்பட்டு ஜீவனை கொடுத்தார். அதற்காக மனிதனாக வந்தார். மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனிதனாய் வந்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். சிலுவையில் அவருக்கு வந்த மரணத்தினால தான் சாத்தானுடைய ஆளுகை, அதிகாரம் எல்லாவற்றையும் அவர் அறிந்து வெற்றி சிறந்தார். சிலுவை என்பது எத்தனை ஆசீர்வாதம்! பாவத்தில் விடுதலை, சாபத்தில் விடுதலை, பகையில் விடுதலை, நமக்கு எதிரடையாயிருந்த, நமக்கு கட்டளைகளால் விரோதமாயிருந்த நியாயப்பிரமாணத்தில் விடுதலை, துரைத்தனங்கள், ஆளுகைகள், அதிகாரங்கள் எல்லாவற்றிலும் விடுதலை. எத்தனை இன்னும் நிறைய சொல்லிட்டு போக முடியும். சிலுவை ஆசீர்வாதமான ஒன்று. ஆகவே அது புனிதமான ஒரு சின்னம். சிலுவையை பற்றி இன்றைக்கு நாம் உபதேசத்தை கேட்கலாம். சிலுவையை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அதை நாம் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஒரு கூட்டத்துக்கு அது பைத்தியமா தோணும், ஒரு கூட்டத்துக்கு அது தேவ பலனா விளங்கும். கெட்டுப்போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றின உபதேசம் பைத்தியம். ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ சிலுவையை பற்றின உபதேசம் அது தேவ பலன் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. கெட்டுப்போகிறவர்களுக்கு அது பைத்தியம். என்ன சிலுவை என்று சிலுவையை பற்றியே பேசிக்கிட்டு போறாங்க. இந்த சிலுவையை குறித்து பேசும்போது இது உலக காரியங்களையும் இதுக்குள்ளே கொண்டுட்டு வந்து அப்படியெல்லாம் சொன்னால் கேட்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஒரே போரிங்காக இருக்குதே என்று சில பேர் நினைப்பாங்க. சிலுவையை பற்றின பிரசங்கம் அது அவங்களுக்கு பைத்தியமாக தோணும். பைத்தியக்காரங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தோணும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ சிலுவையை பற்றின உபதேசம், சிலுவையை பற்றின பிரசங்கம் கேட்க கேட்க அது பலன், தேவ பலன். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அத்தனை ஆசீர்வாதமான ஒன்று சிலுவை. பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. சிலுவை எத்தனை ஆசீர்வாதம்! நாம் அதை பார்க்கும் பொழுது யோசேப்புக்கு 2 குமாரர்கள், மனாசே, எப்பிராயிம் என்ற 2 குமாரர்கள். தன் தகப்பன் யாக்கோபிடத்தில் யோசேப்பு பிள்ளைகளை கொண்டு வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான். அப்போ யாக்கோபு சொல்லுவார் பாருங்க, ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 11வது வசனம். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, யாக்கோபு யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, உன்னை நான் பார்ப்பேன் நினைக்கவே இல்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்றார். உன்னையும் பார்க்க முடிஞ்சது, உன் சந்ததியும் பார்க்க முடிந்தது, தேவன் எனக்கு எவ்வளவு பெரிய கிருபை செய்தார் என்று யாக்கோபு மிகுந்த ஒரு சந்தோஷப்படுவான். அப்ப யோசேப்பு தன்னுடைய 2 குமாரர்கள் மனாசே, எப்பிராயிம் என்ற 2 பசங்களையும் யாக்கோபிடத்தில் நிறுத்தி, அப்பா என் பிள்ளைங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் என்று ஆசீர்வதிப்பதற்காக பிள்ளைகளை யாக்கோபிடத்திலே நிறுத்துவான். மூத்தவனை யாக்கோபின் வலது பக்கத்திலையும் வலது கையிக்கிட்டையும், இளையவனை யாக்கோபின் இடது கை பக்கத்திலையும்
வைத்து 2 கையும் தகப்பனார் மூத்தவன் மேலேயும் இளையவன் மேலேயும் வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கரெக்டாக கையுக்கிட்ட நிறுத்தி வச்சிருப்பான் யோசேப்பு. மூத்தவன் யாக்கோபின் வலது கையுக்கிட்ட, ஏன்னா மூத்தவன் மேலே தான் வலது கை வைக்கணும் அப்படின்னு. இளையவனை இடது கை பக்கம் நிறுத்தி இடது கையை இளையவன் மேலே வச்சு 2 பிள்ளைகளையும் தன் தகப்பனார் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி யோசேப்பு தன் பிள்ளைகளை தகப்பனார் இடத்துல நிறுத்தி வைத்திருப்பான். வாசிங்க 13வது வசனம். யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து, இருவரையும் 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்து, எப்ராயிமே தன் வலது கையினாலே இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும், மனாசே தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். மனாசே மூத்தவன், ஆகவே வலது கை. எப்பிராயீம் இளையவன், அவனை இடது கை பக்கம் நிறுத்துவான். யாக்கோபு இப்போ ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் எப்படி ஆசீர்வதிப்பாங்க? எப்படி தான் ஆசீர்வதிப்பாங்க. ஆனால் யாக்கோபு தன் வலது கையை அப்படி இளையவன் மேலே வைக்கிறார். இப்படி தன் இடது கையை மூத்தவன் மேலே அப்படி வைக்கிறார். இது என்ன வடிவம்? இப்படி ஆசீர்வதிக்காம இப்படி ஆசீர்வதித்தார். ஆண்டவராகிய இயேசு கொல்கதா மலைக்கு செல்லும்போது சுமந்து சென்ற சிலுவையின் வடிவம். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கும் போது சிலுவைக்கு ஒரு வடிவம் இருக்கும், அதை நாட்டும் போது ஒரு வடிவம் இருக்கும். சிலுவையை நாட்டினால் அது இப்படி இருக்கும். சிலுவையை சுமக்கும் போது யாக்கோபு எப்படி ஆசீர்வதித்தாரோ அந்த வடிவம் வரும். அப்ப சிலுவை தான் ஆசீர்வாதத்தின் பிறப்பிடம். ஆகவே தான் யாக்கோபு தன்னுடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது சிலுவை வடிவத்தில். உடனே யோசேப்பு அப்பா கையை எடுப்பான். அப்பா, மூத்தவன் மேலே தான் நீங்கள் வலது கை வைக்கணும், ஆனால் நீங்கள் இளையவன் மேலே வலது கை வச்சிட்டீங்க. இளையவன் மேலே தான் இடது கை வைக்கணும், ஆனால் நீங்கள் மூத்தவன் மேலே இடது கையை வச்சிட்டீங்க, மாற்றி வச்சிட்டீங்கப்பா என்று அவன் 14வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையில் இளையவன் மீது வைத்தார். மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். மனமறிய செய்த காரியம், தெரியாம செய்யல. ஆனா யோசேப்பு என்ன நினைச்சான்? பிள்ளைகளின் தகப்பனார், அப்பா வயசாயிருச்சுல, தெரியாம கையை இப்படி வச்சிட்டாரு. சிலுவை வடிவத்தில் இயேசு கிறிஸ்து சுமந்து சென்ற சிலுவையின் வடிவம். ஆனால் யாக்கோபு என்ன சொன்னார்? 18-19 வசனங்கள். என் தகப்பனே, அப்படி அல்ல. என் தகப்பனே, நீங்க கை வச்சது அப்படி அல்ல. இவன் மூத்தவன். இவன் தான் மூத்தவன். மனாசே மூத்தவன், எபிராயிம் இளையவன். நீங்க மூத்தவன் மேல வலது கையை வைக்காம இளையவன் மேல வச்சிட்டீங்க. வசிமா, இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். மூத்தவன் மேல தான் நீங்க வலது கையை வைக்கணும் என்று சொன்னான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும். இவனும் ஒரு ஜனக்கூட்டம் ஆவான், இவனும் பெருகுவான். இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். தம்பிக்கு தான் ரொம்ப ஆசீர்வாதம். மூத்தவனை விட இளையவன் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தில் இருப்பான். இவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். ஆனா மூத்தவனை விட இளையவன் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளவனாய் இருப்பான். ஆகவே வலது கை இளையவனுக்கு, ஆனா அவன் இருக்கிறது இடது பக்கம். மூத்தவன் இருப்பது வலது கை கிட்ட, ஆனா அவனுக்கோ இடது கை. இந்த சிலுவையின் வடிவம், ஆண்டவர் சுமந்து சென்ற சிலுவையின் வடிவம், அந்த பிள்ளைகளுக்கு எத்தனை ஆசீர்வாதம். எபிராயிம் மனாசே என்ற பெயரே மூத்தவனுக்கு 2வது பேரும் இளையவனுக்கு முதல்லையும் வருது, எபிராயிம் மனாசே. ஆனால் மனாசே எபிராயிம் அப்படிதான் வரணும். ஆனால் எபிராயிம் மனாசையை போல என்று வாழ்த்துறவங்க, ஆசீர்வதிக்கிறவங்க கூட அந்த பேரை சொல்லி ஆசீர்வதிப்பாங்களாம்.
சிலுவை அது ஆசீர்வாதம். எத்தனை 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 ஆசீர்வாதங்கள் சொல்லிக்கொண்டே போக முடியும். நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்படியே இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனம் வனாந்திர யாத்திரையில் இருக்கிறாங்க. அவர்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்துல வரும் பொழுது தண்ணி இல்லாமல் போயிருது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 3 நாள் தண்ணி இல்லாமல் வராங்க. 3ஆவது நாள் கடந்த பின்பு திரளான ஒரு தண்ணியை பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். தண்ணியை எடுத்து பருகினால் அது கசப்பு, மிகுந்த ஒரு கசப்பு. அதுக்கு தான் மாறாவின் தண்ணீர். ஜனங்கள் மிகுந்த கோபம் கொண்டு மோசே எதிர்க்கிறாங்க. மோசே கத்தரிடத்துல போகிறான். அப்போ கத்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை அந்த தண்ணியில் போட்டதும் அந்த தண்ணி மதுரமானது என்று இங்கே ஒரு அற்புதம் நடந்த நிகழ்ச்சி பார்க்கலாம். வாசிங்க 22 பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஒரு அதிசயம், அற்புதம். கசப்பான ஒரு தண்ணி, மாராவின் தண்ணி மதுரமாயிற்று. ஜனங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். அவங்க திருப்திகரமா பருகினார்கள். கசப்பான ஒரு தண்ணி மதுரமாயிற்று. அதற்கு கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரம்தான் மாத்துச்சு தண்ணீரின் தன்மையை. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மரம் சொல்லுவார். நோவா கிட்ட பேழையை உண்டு பண்ணுறதுக்கு கொப்பேர் அப்படிங்கிற மரத்தை குறிப்பிட்டு சொன்னார். மோசேயுக்கு சொன்னார், பலிபீடம் கட்டணும், தூப பீடம் அமைக்கும் பொழுதெல்லாம் சித்தீம் என்ற மரத்தை சொன்னார். இங்கே பெயர் சொல்லப்படவில்லை, என்ன மரம் என்றே பெயர் சொல்லப்படவில்லை. ஒரு மரத்தை காண்பித்தார், அப்படிதான் போட்டிருக்குது. இந்த மரம் அந்த தண்ணீரின் மாறாவை மாற்றி, கசப்பை மாற்றி மதுரத்தை கொடுத்தது போல சிலுவை மரம் கூட நம்முடைய வாழ்வின் கசப்பை மாற்ற வல்லது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கின சிலுவை மரத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அதுவும் மரத்தான். நம்முடைய வாழ்வின் துக்கங்கள், கசப்பான அனுபவங்கள், மனவேதனைகள், பாரங்கள் எல்லாம் நீங்கும். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், மாறா மதுரமாக மாறும் மரத்தினாலே. ஆம், கர்த்தர் நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை கொடுக்கிறார். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார், இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறவர், என் இருளை வெளிச்சமாக்குகிறீர் என்று தாவீது சொன்னான். சங்கீதம் 18:28 தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் இருள், வாழ்விலே இருளா, அதுல வெளிச்சம். இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். 30:11 என் புலம்பலை ஆனந்த களிப்பாக புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய வாழ்விலே புலம்பலா? புலம்பலை ஆனந்த களிப்பாக
மாற்றுகிறவர். ஆம், சிலுவை அத்தனை ஆசீர்வாதம். இன்னும் நிறைய சொல்ல முடியும். சங்கீதம் 114 8வது வசனம், கடைசி வசனம். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். கன்மலையை தண்ணீர் தடாகமாக, கற்பாறையை நீரூற்றாக. கடினமாய் இருக்கிறதெல்லாம் ரொம்ப சாஃப்டா மாறிடும், தண்ணீரை போல மாறிவிடும். ஆம், பெரிய மாற்றங்களை கர்த்தர் வாழ்க்கையிலே கொடுக்க வல்லவர். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபத்தில் அவர் எழுதுவார், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். சிலுவை தான் நான் உயர்த்துவது, பெருமைப்படுவது, மேன்மை பாராட்டுவது சிலுவையை குறித்தே. நம்மளாம் சிலுவனை பயப்படுறோம். பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. எதை பத்தி நான் மேன்மை பாராட்டக்கூடாது, எதை குறித்து நான் பெருமைப்படக்கூடாது. சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். 20ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அப்படியே எரேமியா சொல்லுவார், மேன்மை பாராட்டுகிறவன் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும்? குதிரையை குறித்தும் ரதங்களை குறித்தும் அல்ல. மேன்மை பாராட்டக்கூடியவன் எதை குறித்து? எரேமியா 9ஆம் அதிகாரம் 23 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஞானி தனக்கு இருக்கிற ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஏன்னா ஞானத்தை கொடுத்தவர் தேவன். மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஒரு பராக்கிரமசாலி தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். அந்த பராக்கிரமத்தை கொடுத்தவர் கர்த்தர். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யவான் தனக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஏன்னா கர்த்தர் கொடுக்காவிட்டால் ஐஸ்வர்யம் எங்கிருந்து கிடைக்கும்? பொன்னும் என்னுடையது, வெள்ளியும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் மேன்மை பாராட்டணுமா, பெருமை விடணுமா, பெருமையா சொல்லணுமா, எதை குறித்து சொல்ல வேண்டுமா? பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே கர்த்தரை அறிந்து, கர்த்தரை நாம் உணர்ந்திருக்கிறதை குறித்து தான் மேன்மை பாராட்டுமா. கர்த்தரை நான் அறிந்து கொண்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று கர்த்தரை அறிந்து கர்த்தரை நம்ம உணர்ந்திருக்கிறோமே, அதை குறித்து தான் மேன்மை பாராட்டணுமா எரேமியா சொல்லுகிறார். ஆனால் பவுல் சொல்லுகிறார் பாருங்க, நானோ நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அவர் இன்னும் சொல்லுவார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல 23, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நான் பிரசங்கம் பண்றதே தான் சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை குறித்து தான் என்னோட பிரசங்கம். பிரசங்கத்தில் வேற யாரை குறித்தும் அல்ல. கர்த்தருடைய பிரசங்கத்தில், கர்த்தருடைய வார்த்தையில் உலக காரியங்களை எல்லாம் எக்ஸாம்பிளுக்கு புகுத்திட்டு இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற எதையும் பிரசங்கம் பண்ண மாட்டோம் என்றவர் சொல்லுகிறார். இன்னும் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல மேலும் அவர் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். பாத்தீங்களா, வேற எதை பத்தியும் பேச்சே கிடையாது. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தவிர வேற எதையும் உங்ககிட்ட நாங்க அறிமுகப்படுத்த மாட்டோம், நாங்க தெரிஞ்சுக்கிற மாட்டோம். கர்த்தரை குறித்தே, சிலுவையை பற்றியே தான், வேற எதுவும் இல்லை. அந்த கொரிந்து சபைக்கு இன்னும் அவர் சொல்லி கொண்டு போகும்போது, நாங்கள் கலப்படமா கலப்பாய்
நாங்கள் பேச மாட்டோம். துப்புரவாக உண்மையாக கர்த்தர் அருளின பிரகாரம்தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு எழுதுவார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல். அன்னைக்கே அந்த 1ஆம் நூற்றாண்டிலேயே கலப்பாய் பேசுறவங்க அநேகர் இருந்திருக்கிறாங்க. உண்மையா பேசுறவங்க சிலர் தான். அநேகரை போல நாங்கள் கலப்பாய் பேசாமல் கர்த்தருடைய சத்தியத்தையும் உலக காரியங்களையும் புகுத்தாம, அது கலப்படம், ஒரு கதம்பம். ஆகவே நாங்கள் கலப்பாய், அநேகரை போல நாங்கள் கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அப்ப பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட எதையுமே கலக்கல, கலப்படமா இல்லை. ஏதோ உதாரணத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை சொல்லலாம். அதுக்காக வெளிநாடுகளுக்கெல்லாம் போக வேண்டாம். அமெரிக்காவில் நடந்தது, ரஷ்யாவில் நடந்தது, அது இதுன்னு அநேகரை போல நாங்கள் கலப்பாய் பேசுறது கிடையாது. துப்புரவாக உண்மையாக தேவன் அருளுகிற பிரகாரமாக நாங்கள் பேசுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். ஏனென்றால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இதெல்லாம் ரொம்ப புனிதமான ஒன்று. அது கூட நம்ம எதையும் கலக்கக்கூடாது. சிலுவை இத்தனை ஆசீர்வாதங்கள், அதை குறித்து நம்ம எவ்வளவோ மேன்மையா சொல்லிட்டு போக முடியும். கிறிஸ்து இயேசு சிலுவையிலே நமக்காக உண்டு பண்ணி வைத்த அத்தனை நன்மைகள். சிலுவையை பற்றி நாம் அறிந்து கொள்ளும் போது நமக்கும் ஒரு சிலுவை உண்டு. நமக்கும் தேவன் ஒரு சிலுவையை தந்திருக்கிறார். அவர் நமக்காக தான் சிலுவை சுமந்தாரு. அப்புறம் நம்மளுக்கு எதுக்கு சிலுவை? அதுவும் நம்முடைய நன்மைக்கே. நமக்கும் ஒரு சிலுவை உண்டு. கர்த்தர் சொன்னார், யாதொருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொன்னார். லூகாஸ் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். கர்த்தரை பின்பற்றி போக வேண்டுமானால் நமக்கு ஒரு சிலுவை இருக்கும். அதை சுமந்து கொண்டு தான் அவருக்கு பின்னாடி நம்ம போகணுமா. அவன் தான் சீஷன். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து கர்த்தரை பின்பற்றணுமா இருந்தா நம்மை நாமே வெறுக்கணும். நமக்குண்டானதை வெறுக்கிறது கூட ரொம்ப ஈஸி தான். தனக்குண்டானதையெல்லாம் வெறுக்கிறது, நம்மை வெறுப்பது. நம்மளை ஒருத்தர் சொன்னாலே நமக்கு கோபம் வருது. நம்மை வெறுத்திருந்தால் நமக்கு அந்த கோபம் வராது. ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டுமானால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, தனக்கென்று ஒரு சிலுவை உண்டு, நமக்குன்னு ஒரு சிலுவை இருக்குது, அதை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கர்த்தரை பின்பற்ற வேண்டுமா? இந்த சிலுவை கர்த்தருக்காக, சத்தியத்துக்காக, சபைக்காக நாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சில பாடுகள். இது ஒரு சிலுவை. இந்த சிலுவை அவசியமான ஒன்று. பரலோகத்திலே நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கிறது என்று நம்ம கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆகிலும் அவசியமான சில பாடுகளை அனுபவித்தாக வேண்டும் என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். எதில் ரொம்ப சந்தோஷப்படுறீங்க?
பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு மேன்மையான சுதந்திரம், ஒரு வாடாத ஒரு சுதந்திரம், ஒரு அழியாத சுதந்திரம் உங்களுக்கு பரலோகத்திலே இருக்கிறது என்று கேட்கும்போது சந்தோஷமா இருக்குது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். துன்பப்படணும், சிலுவையை சுமந்துக்கிட்டு தான் போகணும். துன்பம் நமக்கு இதில் கொஞ்சம் அவசியம். நீங்கள் அவசியமான சில துன்பங்களை அனுபவித்தாக வேண்டும். அதனால் அது நமக்கு மனசு கொஞ்சம் துக்கமாக தான் இருக்கும். பாடுகள் இல்லாமல் நமக்கு ஆளுகை இல்லை, சிலுவை இல்லாமல் மகிமை இல்லை. ஆகவே நம்ம அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்வோம் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் சொல்லுவார், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால், ஆண்டவராகிய இயேசுவோடு நாம் பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அவரோடு ஆளுகை செய்வோம். பாடுகள் அதுதான் ஆளுகையிலே கொண்டு போய் நம்மை நிறுத்தும். கர்த்தரோடு நாம் ஆளுகை செய்வோம். பாடுகள் நன்மைக்கு ஏதுவானது. ஆகவே பாடுகள் வந்தால் சந்தோஷப்படணும். நம்ம கர்த்தரோடு ஆளுகை செய்ய போகிறோம் என்பதற்கு அது அடையாளம். இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் போது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லுவாரு, அவர் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு, கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி, அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். நம்ம கர்த்தரோடு மகிமைப்பட போறோம், கர்த்தரோடு ஆளுகை செய்ய போகிறோம், கர்த்தரோடு மகிமைப்பட போகிறோம். ஆகவே அவசியம் சிலுவை சுமப்பது. ஆகவே கர்த்தருக்கென்று சில பாடுகள், சத்தியத்திற்காய் சில பாடுகள் என்றால் அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இந்த பாடுகள் தான் நமக்கு ஆளுகையை கொண்டு வருகிறது, மகிமையை கொண்டு வருகிறது. ஆகவே கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவை சுமப்பது, சிலுவை அது ஒரு மேன்மையான ஒன்று. சிலுவை அது நமக்கு ஆசீர்வாதமான ஒன்று. ஆகவே சிலுவை அது நம்ம கேட்க கேட்க நமக்கு ஒரு தேவ பலன். ஆம் அருமையானவர்களே, சிலுவை என்றால் பயப்படக்கூடாது. பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் என்றால் மனசலிச்சு போகக்கூடாது. கர்த்தருக்கென்று ஒரு பாடா சந்தோஷமாக ஏற்றுக்கணும். சத்தியத்துக்கான பாடுகளா சந்தோஷப்படணும். நம்ம தப்பு செய்து பாடு அனுபவிச்சா அதுக்கு நம்ம துக்கப்பட வேண்டியதுதான். ஆனால் கர்த்தருக்காக என்று சொல்லும் பொழுது நமக்கு அது ஒரு மேன்மையை கொண்டு வரப்போகிறது. ஆளுகை, மகிமை என்பதெல்லாம் அதில் தான் இருக்குது. கர்த்தர் உங்களை இந்த பாதையிலே வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நேர் எங்களுக்கு தந்த இந்த வசனங்களுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சிலுவையை பற்றி தியானிக்க நீங்கள் கிருபை செய்தீங்க. எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய சாபங்களை சிலுவையிலே சுமந்து எங்களை மீட்டு கொண்டீங்கப்பா. நாங்கள் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி நீர் உம்முடைய சரீரத்திலே எங்களுடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தீங்க. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். ஆண்டவரே, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆனால் அது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாக இருக்கிறது என்று நாங்கள் தியானித்தோம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள் எங்களுக்கு நன்மையை வரவிட்டாது இருக்கிறது என்று எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்தீங்கப்பா. அவைகளை எல்லாம் எங்களுக்காக சிலுவையிலே சுமந்து எங்களுக்காக வெற்றி சிறந்தீர் என்பதையும் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, சாத்தானுடைய அதிகாரங்கள், துரைத்தனங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து அவைகளின் மேல் வெற்றி சிறந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். சிலுவை மரம் எங்களுடைய வாழ்வின் கசப்பான அனுபவங்கள், துக்கங்கள், மனவேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும் என்பதையும் நாங்கள் பார்த்தோம்ப்பா. எங்களுடைய வாழ்வின்
இருளை வெளிச்சமாக்குகிறது, எங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறது என்பதை எல்லாம் குறித்து நாங்கள் சிந்தித்தோம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் சீஷனாய் இருக்க மாட்டான் என்பதை நீங்கள் கற்றுத்தந்தீங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த வசனங்கள் ஒவ்வொன்றும் எங்களில் கிரியை செய்யட்டோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் ஆண்டவரே, இந்த வைரஸின் தாக்கத்தினாலே கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய பகுதியில் உள்ள ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய தேசத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆட்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட சிலுவையை பற்றிய வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்காக நாங்கள் எதையாவது செய்ய வேண்டும் என்று நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய பாதைகளை நீர் செவ்வைப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்கள் வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ்.